ஆட்சி மாறும்னு பார்த்தோங்க. ஆனால் மக்கள் அரசியலையே மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டோட தேர்தலோட மிகப்பெரிய உண்மை இதுதான். ஏன்னா பல வருஷங்களாக இருந்த லஞ்ச கலாச்சாரம், அதிகார திமிர், இல்லை மக்கள் காசுக்காக ஓட்டு போடுவாங்க இப்படிங்கிற எல்லா மைண்ட் செட்டையும் உடைத்தெறிந்து எங்களை சாதாரண ஓட் பேங்காக மட்டும் பார்க்காதீங்க, எங்களால் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு சின்ன கவலைங்க. என்ன அப்படின்னா, பல வருஷங்களாக திமுகவோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இப்படிங்கிறதுக்குள்ள விஜய்க்கு ஆதரவு அளித்து வந்திருக்காங்க. இது என்ன குறிக்குது? நம்மளோட மக்களோட நலன் அரசியலா, இல்லை 2029 ஆண்டு வரக்கூடிய பாராளுமன்றத்தோட அரசியல் கணக்கா? நாம தான் யோசிக்கணும். அதே சமயத்தில் நம்ம விஜயும் அவர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 108 சீட்டை வச்சு ஆட்சி அமைக்க முடியாது தான். அப்போ வெளியிலிருந்து யாராவது ஒருத்தங்க ஆதரவு கொடுத்தா அது வேண்டான்னு சொல்ல முடியாது. அதுக்கான கட்டாயம் அவருக்கு இருக்கு. அதே சமயத்தில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா கடந்த 5 வருடங்களா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட மத்திய அரசாங்கத்து கூட ஒரு இணைப்பு இல்லாம ஒரு மோதல் அரசியலே பார்த்து நிறைய விஷயங்கள் சாதாரண மக்களாகிய நம்மளுக்கு கிடைக்கலைங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அரசியல், ஒரு ஈகோ அரசியல், ஒரு அறிவிப்பு வந்தா அது ஒரு அரசியல். எது எடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு ஃபைட்டிங் மூட்லயே இருந்ததுனால நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நம்மளுக்கு வராம போயிடுச்சு. மறுபடியும் அதே நிலை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னில இருந்து இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் டெஃபினட்டா பிஜேபியை எதிர்க்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நினைப்பாங்க. அப்போ விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஆட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. ஆனா மக்கள் ஓட்டு போட்டது இந்த பழைய அதே கூட்டணி அரசியல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு புதிய பாதை அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய நலனை முன்னிறுத்தி சில விஷயங்களை செய்ய வேண்டியதுதான். இதை எப்படி விஜய் அவர்கள் செய்ய போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே சமயத்துல மக்களாகிய நம்மளுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கண்மூடித்தனமா நம்பவும் வேண்டாம், கண்மூடித்தனமா அவங்கள வெறுக்கவும் வேண்டாம். பொறுத்திருந்து பார்ப்போம், கவனிப்போம், பிறகு கேள்வி கேட்போம். ஏன்னா இந்த முறை தமிழக மக்கள் அவர்கள் ஆட்சியை மட்டும் மாத்தலைங்க, அரசியலோட திசையே மாத்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி.